ஏய் என்னாச்சுடா? ஏய் இங்க பாருடா, இங்க வேற வருதுடா. ஏய் அட்டை எதுனா எங்கனா இருக்கா பாருடா, இல்ல விழுந்துச்சா? ஏய் ஊத்துது பாருடா ரத்தம். தண்ணிடா அது. கடிச்சிருக்கு அந்த இடத்துல, அந்த இடம் கடிச்சு சதையை வெளியே எடுத்துருக்க மாதிரி இருக்கு. இந்த இதானே. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து மேலே ஹெப்பி ஃபால்ஸ் போயிட்டு கீழே வந்துட்டோம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லை, அதனால் இப்போ சாப்பிட்லான்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி மேலே வந்து கிளாஸ் டோர்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்ரீ கிருஷ்ணா ராஜேந்திர ஹில் ரெஸ்டாரண்ட்டா. செம்மையாக குளிருதுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் செம்ம ஃபாகு. வெஸ்டர்ன் காட்ஸ் தான்டா. ஆமாம், வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் வந்து கேரளா இந்த மாதிரி தமிழ்நாடு ஹில் ஸ்டேஷன்ஸில் தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் சிக்மங்களூரில் சத்தியமாக இந்த மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அல்டிமேட்டாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சுது. கைஸ், சச் அ காஸ்ட்லியான பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 இட்லி 1 வடை, 100 ரூபா. டேஸ்ட் அது நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? தயவு செஞ்சு இஷாக்கே சொல்லு, நீ தான் சொல்லணும். சாம்பார் மாதிரி இல்லை ஆக்சுவலாக, இது காரக்குழம்பு மாதிரி இருக்குது. காரக்குழம்பு மாதிரி இருக்காங்க கைஸ். சரி ஓகே, சார் கண்டினியூ பண்ணுறோம். பாய். போகுது எதுவுமே வரலடா. வீட்லாம் போயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கு பாரு வெளியே, அங்கே பாரு. ஊதுடா நீ ஊது சோசன் பேசு. வருது. இல்லை இதில் தெரியல, அந்த காற்று தான் வருது. ஆமாம், அங்கேருந்து வருது. வெல்கம் டு ஸ்மைலிங் ஃபெதர்ஸ். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிக்மங்களூர். ஸோ ஜெட் பாயிண்டா இது பேர்? செட் பாயிண்ட் ட்ரெக்கிங். எவ்வளோடா ப்ரைஸு கேட்டிங்களா? சரி வாங்க போகலாம். கைஸ், உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. ப்ரைஸ் பாருங்களேன். ஸோ இட் வாஸ் அரவுண்ட் 590 5 பேருக்கு. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து 118 பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ட்ரெக்கிங்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸு. 1.5 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஃபால்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, சாந்தி ஃபால்ஸ்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி போனால் தான் நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க முடியும். 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ பாய்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். எல்லாரும் பயப்படுறது அட்டைப்பூச்சிக்கு தான். வந்து 4 மணிக்கு தான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டிராவல்லே போயிடுச்சு. வீதியிலே போகிறான் ஒருத்தன். சுதர்சன் தானே கெத்து. அங்கே வர்றா
ஷூ இல்லை ஒன்றும் இல்லை, வேற லெவல் பண்ணுறான்டா. ஆமாண்டா, வீதியை கிளப்பி விட்டு போறாங்கடா போறவங்க. எப்பா நம்ம எங்கேயுமே நிற்க கூடாது. ஐயோ வரவங்க கிட்ட கேள்றா சேர்த்து அட்டையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, கொஞ்சம் தைரியமாவது கிடைக்கும்டா. இங்க ஒரு அழகான ஓடை. அவர் போனார்னா அட்டடா போடா. ஒரே செகண்ட்ல குண்டா இருக்கா? எப்படி ப்ரோ குச்சிச்சா இருக்காது? இல்ல ஏற பார்த்துச்சு இப்பதான் ஒண்ணு. இல்ல ப்ரோ இது கை ஏறதே தெரியாது அது. மக்களே கொஞ்ச தூரத்துல மழை வந்துச்சு, கொடையை போட்டாச்சு, போயிட்டு இருக்கோம் வேகமா. இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு போக வேண்டியது. ஸோ கஷ்டப்பட்டு ஷூ போட்டு வந்தோம். இது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஷூ போட்டது. எப்படியாவது நலையாம ஷூ நலைக்காம போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முடியாது போல இருக்கு. ஒரு பக்கம் மழை வர நல்லா அற்புதமாக பெஞ்சிட்டு இருக்கு. இஷாத்து இது வரைக்கும் வந்தோம், இதுக்கு மேலே போக முடியுமா? போயிடலாம். இந்த கல் அந்த கல் அடுத்த ஒரு கல் இருக்கு. நீ போ, ஃபர்ஸ்ட் போ. சென்டர்ல கூட ஒரு கல் இருக்கு, கட்டையை வச்சா திரும்பிடும்ல. இங்க இல்ல, இங்க இல்லடா, இங்க போடணும். அங்க போடும், அந்த ட்ராக். அந்த 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 இன்னும் மிடில்ல. புள்ளைய இன்னும் போடணும். போதும்டா, போதும் திரும்பிடும். இல்ல திறமை இருக்கவும் போச்சுமா. எதனா கொடுக்க அவங்கிட்ட. எப்படா வர? அநியாயம் பண்றீங்க டேய். அவன் பாடுற அழகா பாடுறா, அழகா செருப்பே போட்டு வந்திருப்பேன்டா. ஏன்டா எனக்கு ஷூ போட்டு வந்து சூப்பரா நீ, சூப்பர்ரா டேய். ஓகே சலோ. சலோ 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 இஷாத் முடியும். கமான். இல்ல அவன் சொல்லிட்டான் நோ ஆப்ஷன். அவன நான் வீடியோ எடுக்கிறேன். யாரா வீடியோ எடுக்கிறதா? போ சரி, நீ ஃபர்ஸ்ட் போ. ஐயோ தேங்க்ஸ். Guys, culprit होता. சூக்குள்ள போனாலும் தெரியாதாண்டா, பாத்துக்கோ. இப்போ நான் விசிபிளா இருக்கும். ஃபுல் ஸ்கேனிங்ல தான் இருக்கும் இஷாத், கவலைப்படாத. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். பாதையும் வந்து கொஞ்சம் குறுகலாக மாறிட்டே வருது. வியூ ஆனால் பக்காவாக இருக்கு. எங்கேயோ ஃபால்ஸ் சவுண்டு பலமாக கேட்குது. வாய்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்களா அவங்களும். மான்சூன்னால கொஞ்சம் தரலாம் பயங்கரமாக சேரு சகதியாக இருக்குது. அதில் அட்டை எப்படி ஒட்டுதுன்னே தெரிய மாட்டேங்குது கை காலில். இங்கே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி மேலேருந்து ட்ராப்ஸாக வடிது பாரு, சூப்பராக இருக்குது. வண்டி இஷாத் எடுக்க போறீங்களா? இஷாத் எங்க?
ஏய் கைஸ் கல்பிரிட் தான் இருக்கான், கண்டுபிடிச்சாச்சு. இவன் தான் குடிச்சு குடிச்சு பெருசா நம்மள இருக்கு. ஸோ இந்த வியூ பாருங்களேன், செம்மையா இருக்கு. தண்ணியா இருக்குடா. கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிஞ்சிட்டு இருக்கோம். இங்க அழகா ஓட மாதிரி ஊத்துது. மான்சூன்ல வந்ததுனால இவ்வளோ அழகா இருக்கா என்னன்னு தெரியல. அங்கங்க செம பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் மாட்டுது. காய்ஸ் இதுதான் சாந்தி ஃபால்ஸ். இப்போ இது வரைக்கும் 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்திருக்கோம். இப்போ எவ்வளோ தூரம் நடந்து வந்தோமோ அதே தூரம் போகணும் வியூ பாயிண்ட்ல ரீச் பண்ணுறதுக்கு. வாங்க நம்ம நிற்காம போயிட்டே இருப்போம். வீக்கெண்ட்னால வீக்கெண்ட்னால கூட்டமாக வேறு இருக்குது. இங்கே போட் போட்டிருக்கு பாருங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் போகணும் போல இருக்கு. எங்கடா அட்டை எங்கடா? ஏய் காலை கட்டு. டேய் அநியாயம் பண்ற அந்த அட்டை பூச்சி. காய் சேஃபா வாங்க. ஒரு நிமிஷமும் காலில் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஊக்கு அடிக்கிறதுக்கு இன்னொரு ஊக்கு வைக்கிறீங்களா? இது எடுத்துடுறா. அட்டை பூச்சிக்கு பயந்து என்னமோ கையில ரத்தம். நான் பாக்குறேன்டா. இது ஸ்க்ரூ டைப்டா. அதுதான் சுத்தி எடு. வருதா? வரல. ஊக்குல வச்சிருக்கானு பாத்தீங்களா? அதான் தாண்டி. பாத்தீங்களா வியூவை? அல்டிமேட்டாக இருக்கா? உங்களுக்கு வந்து மொத்த வியூவும் இந்த வீடியோவில் வரும். அதே மாதிரி i20 எங்கள் காரோட பர்த்டே ஆக்சுவலாக போத் இயர். ஸோ அதனால் வந்து நீங்கள் போங்க ப்ரோ. ஸோ அதனால் வந்து நாங்கள் சரி எடுத்துகிட்டு ஒரு மான்சூன் ட்ரிப் மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே வந்தோம். பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நாங்கள் சும்மா கூகுள் பண்ணி சர்ச் பண்ணும்போது இந்த பிளேஸ் வந்து காஃபிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் காஃபியை தாண்டி இங்கே பல விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் இந்த ஜெட் ட்ரெக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் பண்ணி வரணும். அந்த லீச்சோட தொல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியாக ஒரு பயம் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. உள்ளே வரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஹிடன் சொர்க்கத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் சொல்ல வார்த்தைகளே இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், யாருன்னா மான்சூன் ட்ரிப் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்மங்களூர் வாங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் சொல்வீங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. டேய் சொல்டா ஊர் எதுக்குடா காஃபிக்கு ஃபேமஸ் சொல்லிட்டு இருக்க? டேய் இல்லைடா, ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து சிக்மங்களூரில் தான் ஃபஸ்ட்டு காஃபி பிளான் பண்ணதான் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு சூஃபி செயின்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17th century. அவரோட பேர் பாபா புதங்கிரின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இங்கே தனியாக பீக் வியூ பாயிண்ட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த அவர் ஏமன்லேருந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து இங்கே பிளான் பண்ண தான் சொல்கிறாங்க. அவருக்கு அப்புறம் கேஷ் க்ராப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய விதத்தில் பிரிட்டிஷ் வந்து இதை கமர்ஷியலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பிரிட்டிஷ் தான் வந்து இதை எக்ஸ்பேண்டும் பண்ணியிருக்காங்க. காஃபி க்ரோ ஆகிறதுக்கு. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு காஃபி பிளான் பண்ணது இந்த ஊர் தானா? ஆமாம், சிக்மங்களூர் தான் சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்நெட் ஃபேக்டர் தான் வந்து நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்குது காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. இந்தியா 5th பிளேஸ்? ஆமாம், அதுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸ்மார்ட் ஒர்க்கா? ஏய் தோர்க்குடா. பாதையை உருவாக்குறாங்க.
அவர் பாரு, அவர் அங்கே எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு. எவன்டா இவனுங்க, எங்கேயோ இறக்குறானுங்க. ஒரு தீயில சொல்லெடுத்து அட்வென்ச்சரில் வந்து கை காலில் எதனா ஒட்டியிருக்கா பார்த்துக்கோ. அட்டாக்கடி எல்லா கடியும் இருக்கும், அதுவும் சேர்த்து வாங்கிக்கோ. வெரி குட்ரா, வெரி குட்ரா, பரவாயில்லடா. முடியலாம் பறக்குது. ஆமா, சரியான காத்து அடிக்குது. சரி வெளிச்சமாக இருக்கே, ஃபோன் எடுத்து கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், உங்களை சுற்றி இந்த மேகக்கூட்டங்கள்லாம் சூழ்ந்துக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களை சுற்றி இந்த வெதர் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு இந்த மாதிரியான மேகங்கள்லாம் சூழ்ந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ட்ரெக்கிங்க்கு வரும்போது நீங்கள் ரெயின் கோட்டோட வர்றது உங்களுக்கு சேஃப் தான். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட முழு அழகை வந்து நான் ரசிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே இந்த மலையில் மோதுறதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு போல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிளேஸை எப்போ வர்றது பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் மான்சூன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த மலை மேகங்கள்லாம் மோதுறதுமே நீங்கள் மான்சூனில் அதிக அளவில் பார்க்க முடியும். போஸ்ட் மான்சூன், அதாவது நீங்கள் அக்டோபர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா மழை குறைஞ்சிரும். பட் ஆனால் உங்களுக்கு குளிரும் அதிகமாக இருக்கும், வியூ பாயிண்ட் நல்லா தெரியும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் மான்சூன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா செம்ம அட்வென்ச்சரிஸ்டிக்காக அங்கங்கே மழை பேஞ்சு அங்கங்கே ஓடைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அதே மாதிரி அட்டைப்பூச்சிகளோட தொல்லைகள் வந்து மான்சூனில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து மேலே ஒட்டிடாதான்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்து வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த ட்ரிப்பை ரொம்ப அட்வென்ச்சரிஸ்டிக்காக மாற்றிடுச்சு. இதே மாதிரி போராட்டத்தோடு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா இந்த குரங்கு கூட்டங்கள்லாம் உட்காந்துட்டு இருந்ததை ரசித்தோம். ஸோ அதோட முடிகளில் அந்த பனித்துளிகள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அதை வெள்ளையான்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அண்ட் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸில் கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட கேஷ் இருந்தாலும் நாங்கள் தப்பிச்சிட்டோம். அங்கே ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வந்து ஜிபேயில் எனக்கு மணி சென்ட் பண்ணிட்டு கேஷ் கேட்டார். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ காய்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. டே 1 ஆல்மோஸ்ட் முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ மழை இறங்கிட்டுருக்கோம், செம்ம டிராஃபிக்கு. ஏதோ அதிர்ஷ்டவசமாக நாங்கள் காலைல சீக்கிரம் வந்ததுனால எங்களால் வந்து ரெண்டுத்தையுமே கவர் பண்ணிட்டு இப்போ எங்களால் இறங்க முடியுது. நைட் இந்த ரூட் வழியாக தான் வந்தோம், ஒன்றுமே தெரில. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசங்க வியூ பாயிண்டோட இருக்குது. ஆள் நிற்கிறதுக்குள்ள தெரியுதுல்ல, கண்ணுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அதான் சொல்கிறேன் வரேன். ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கேமராவில் கேப்சர் ஆகுமான்னு தெரில, ஆள் ஜனங்களாக நிற்கிறாங்க அந்த வியூ பாயிண்ட்டில்.
ஜெட் பார்ட் ட்ரெக்கிங் செம்ம ஒர்த்து. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக அந்த அழகாக ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல காஃபி குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டினோம். சிரி காஃபி ஷாப் சொல்லிட்டு. இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க. 3 கோடி நம்ம தமிழ்காரங்க இதெல்லாம் இதை பாருங்க மேலே இருக்கலாம். நல்ல காஃபி ஷாப் எங்கேயாவது நல்லா காஃபி குடிக்கிற ஷாப். காஃபி கடை நடக்கிற 50 ரூபா கொடுக்கும். அதை வேற எதுவும் 50 ரூபா ஒரு காஃபிக்கு 50 ரூபா. எங்கே போகுது சொல்லுங்க. இந்த ரோட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் மேலே போங்க, கொஞ்சம் மேலே போங்க. மேலே போனார் மேலே போனீங்கன்னா ஒரு டர்னில் நம்ம ஆள்தான் இருக்காது. இன்னும் தமிழ் வரலாம். சரி பாய்மன் பாய் தம்பி பாய்மனே. ஆனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க விஜய் விஜய் இந்த வருஷம் அவர் சிஎம்மாக இருக்கணும். கொஞ்சம் பேசுகிறேன்ப்பா. யாருக்கு போட்டு போடுன்னு சொன்னீங்க? விஜயனுக்கு. சார் நான் கர்நாடகாவில் வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயண்ணா. விஜயண்ணா நீங்கள் முக்கிய பங்காக வரணும். எல்லாத்துக்கும் ஏழைகளுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுங்கண்ணா. நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா நாங்கள் விஜயண்ணாக்கு தான் ஓட்டு பண்ணணும். பாய்ண்ணா பாய் பாய் பாய்ண்ணா. உன்னோட ஈவினிங் ஓரளவுக்கு நினச்சபடி எல்லாத்தையும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் செம்ம சாட்டிஸ்ஃபைட்ரா. செம்ம satisfied தான். ஆனால் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஸோ டே 1லேயே நாங்கள் செம்மையாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். 2 பிளேஸ் தான் போனோம், ஆனால் ஒர்த்து. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரூம் ஸ்டேக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போகும்போது ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த விமன் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி சுற்றி அப்படியே அந்த கிராஸ்னால அப்படியே சாரி மாதிரி அப்படியே ட்ரேப் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஷாப்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நாங்கள். ஸோ பார்த்தாச்சு எல்லாத்தையும். இப்போ அடுத்து நாங்கள் மேபி காஃபி ஷாப் போனால் போவோம். காஃபி கண்டிப்பாக குடிச்சிட்டு ரூம் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் டே 2ஓட என்னென்ன வீடியோஸ் இருக்குன்றதை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? போகலாமா? ஓகே. டயர்டு பையன் செம்ம டயர்ட் ஆகிட்டான். 2 நாளாக தூங்கலை. ஸோ இன்னைக்கு நைட்டு எப்படியாவது தூங்கிடணும்னு எதிர்பார்க்குறேன். தூங்கிடுறா. நாளைக்கு வேறு ட்ரைவ். எப்போ ரூமுக்கு போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போயிடலாம் வா காய்ஸ் போகலாம். நைட் ரூம்ஸ்க்கு போகிறதுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. அதுக்கடுத்த நாள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட வீடியோ எண்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ டாடா காய்ஸ், ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.